வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் மைக்ரோ கண்ட்ரோலர் பார்ட் 4 அட்ரினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோலர் மாடியூலை பயன்படுத்தி ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம். பிளிங்க்னா அதை ஒரு 3 விதமாக பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம். அதாவது 1 செகண்ட், 200 மில்லி செகண்ட், 2 செகண்ட் அப்படின்னு 3 விதமாக பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராமில் பயன்படுத்தியிருக்கிறது வந்து இஃப் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதை எப்படி 3 விதமாக பிளிங்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக 2 புஷ் பட்டன் கொடுத்துருக்கோம், ஒரு எல்இடி கொடுத்துருக்கோம். இந்த புஷ் பட்டன் எதையுமே நம்ம ப்ரெஸ் பண்ணாதப்போ இந்த எல்இடி பாருங்கள் 1 செகண்ட் ஆன் 1 செகண்ட் ஆஃபில் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. இப்போது இந்த ப்ளூ புஷ் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த எல்இடி 200 மில்லி செகண்டில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நார்மலாக அதை எடுத்துட்டோம்னா அந்த எல்இடி வந்து 1 செகண்ட் ஆன் 1 செகண்ட் ஆஃபில் பிளிங்க் ஆகுது. இப்போ இந்த ரெட் புஷ் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ வந்து 2 செகண்ட் ஆன் 2 செகண்ட் ஆஃப், 2 செகண்ட் ஆன் 2 செகண்ட் ஆஃப் அப்படி பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் அதை எப்படி பண்ணலாம், அதனுடைய ஹார்ட்வேர் கனெக்ஷன்ஸ் என்ன, ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மாடியூல், அதாவது அட்ரினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோலர் மாடியூல், அப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள், அப்புறம் ஒரு ரெட் எல்இடி, அதுக்கு சீரியஸாக ஒரு 470 ஓம் ரெசிஸ்டர், அப்புறம் 2 புஷ் பட்டன், ஒன்று வந்து ப்ளூ, ஒன்று வந்து ரெட் கலர். 2 புஷ் பட்டன். அந்த ப்ளூ புஷ் பட்டனை வந்து பின் நம்பர் இன்புட் 0ல் கொடுத்துருக்குறோம். அந்த ரெட் புஷ் பட்டனை வந்து பின் நம்பர் இன்புட் 1ல் கொடுத்துருக்குறோம். இந்த ரெட் எல்இடியை வந்து பின் நம்பர் 13ல் அவுட்புட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது அதை எப்படி ஒயரிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அட்ரினோ யூனோ மாடியூலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு யூஎஸ்பி கேபிள் கம்ப்யூட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். அது வழியாக தான் பவர் சப்ளையும் அதுக்கு வருது. கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரோக்ராமும் அது வழியாக நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த கிரவுண்டு பின்லேருந்து, பவர் கனெக்டர்ஸில் உள்ள கிரவுண்ட் பின்லேருந்து எடுத்து இந்த ப்ரெட் போர்டில் உள்ள காமன் கிரவுண்டுக்கு நம்ம ஒரு கிரவுண்ட் சப்ளை கொடுத்துட்டோம். அதில் வந்து அதிலேருந்து எடுத்து 2 புஷ் பட்டன், ப்ளூ அண்ட் ரெட் 2 புஷ் பட்டனுக்கும் அதுலேருந்து சப்ளை கொடுத்துருக்கோம். அதுலேருந்து வர்ற அந்த புஷ் பட்டனுடைய அவுட்புட்டை எடுத்து இந்த இன்புட், டிஜிட்டல் இன்புட் பின்ஸுடைய 0 அண்ட் 1 அப்படிங்கிற பின்னில் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டர் வழியாக அந்த எல்இடி கொடுத்துருக்கோம். அந்த எல்இடியுடைய கனெக்ஷன் வந்து இந்த பக்கம் பின் நம்பர் 13, அதை வந்து நம்ம அவுட்புட்டாக பயன்படுத்தியிருக்கோம். இதுதான் இதனுடைய ஹார்ட்வேர் ஒயரிங். இப்போது இந்த அட்ரினோ ஐடிஇயை இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த என்விரான்மெண்ட்டில் தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். டைமை சேவ் பண்ணுறது கருதி இந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிட்டேன். இதை லைன் பை லைன் உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹார்ட்வேர் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஹார்ட்வேர் படி நம்ம இதில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது பின் முதல்ல செட்டப். அந்த செட்டப் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஒரு எல்இடி இருக்குது. அந்த எல்இடி பின் நம்பர் 13ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பின் நம்பர் 13 அவுட்புட்டாக டிஃபைன் பண்ணணும். அதுக்கு பாருங்கள், பின் மோட் 13, அவுட்புட்டுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது 2 இன்புட் கொடுத்துருக்கோம். ஒரு ப்ளூ புஷ் பட்டன் வந்து பின் நம்பர் 0லையும், ஒரு ரெட் புஷ் பட்டனை வந்து பின் நம்பர் 1லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு பின்னையும் நம்ம இன்புட்டாக டிஃபைன் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, பின் மோட் 0, இன்புட் அப்படின்னு சொல்லியும், பின் மோடு 1, இன்புட் அப்படின்னு சொல்லியும் அடுத்தடுத்த லைனில் நம்ம அந்த செட்டப்பை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்தது, இப்போ நம்ம ப்ரோக்ராம் லூப்புக்குள்ளே போகிறோம். அந்த லூப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாய்ட் லூப்புக்குள்ளே வந்து இஃப் ஃபங்க்ஷனை பயன்படுத்தியிருக்கோம். மொதல் லைனை பாருங்கள். இஃப் டிஜிட்டல் ரீட் 0 = லோ, அதாவது அந்த டிஜிட்டல் இன்புட் 0 வந்து லோவாக ஆனால், ஏன்னா நம்ம அந்த ஒயரிங்கில் எப்படி பண்ணியிருக்கோம், காமன் கிரவுண்ட் வழியாக அந்த புஷ் பட்டன்லேருந்து எடுத்து இந்த டிஜிட்டல் இன்புட்டில் கொடுத்துருக்கோம். அதை இன்புட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த பின் வந்து எப்போதுமே ஹையில் இருக்கும். இதுக்குள்ளே உள்ள புல்லப் ரெசிஸ்டர்ஸ் மூலமாக அந்த இன்புட் எப்போவுமே ஹையில் தான் இருக்கும். அது எப்போ லோ ஆகுதோ அப்போ அந்த புஷ் பட்டன் ஆன் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதைத்தான் அந்த இஃப் ஃபங்க்ஷன் ரீட் பண்ணுது. இஃப் டிஜிட்டல் ரீட் 0 = லோ அப்படின்னா அந்த புஷ் பட்டன் ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் அதுக்கு கீழே உள்ள அந்த 2 கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் இருக்கிற
லைன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த என்ன ப்ரோக்ராம்னா டிஜிட்டல் ரைட் 13, அதாவது இந்த அவுட்புட் பின் 13 வந்து ஹை ஆகணும். அதுக்கப்புறம் டிலே 200ன்னு போட்டிருக்கோம். 200 மில்லி செகண்டுக்கு அந்த ப்ரோக்ராம் டிலே ஆகும். அப்புறமா அதுக்கடுத்தால டிஜிட்டல் ரைட் 13 லோ ஆகும். அந்த எல்இடியுடைய அவுட்புட் வந்து ஆஃப் ஆகிறது. அப்புறம் ஒரு 200 மில்லி செகண்டுக்கு டிலே இருக்குது. ஸோ 200 ஆன் 200 ஆஃபில் இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இப்போ அடுத்த புஷ் பட்டன், இப்போ ரெண்டாவது புஷ் பட்டனை அமுக்கிறோன்னு வச்சுருங்க. அப்போ அதுக்கு வந்து ரெண்டாவது புஷ் பட்டனுடைய பின் வந்து டிஜிட்டல் பின் வந்து இன்புட் பின் 1. ஸோ அதே மாதிரி மேலே எழுதியிருக்க அதே கோடு தான், ஆனால் டைமிங் மட்டும்தான் மாற்றிருக்கிறோம். டிஜிட்டல் ரைட் 13 ஹைன்னு போட்டுட்டு டிலே என்ன பண்ணியிருக்கோம் 2000ஆக மாற்றிருக்கோம். அதாவது 2 செகண்ட் ஆன் 2 செகண்ட் ஆஃபில் இருக்கிற மாதிரி நம்ம மாற்றி அமைத்திருக்கிறோம். இப்போ இந்த 2 புஷ் பட்டனையும் அமுக்கலை அப்படின்னா அந்த எல்இடி எப்படி பிளிங்க் ஆகும் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். 1 செகண்ட் ஆன் 1 செகண்ட் ஆஃபில் இருக்கணும். அதுக்கு தான் இந்த எல்ஸில் பண்ணியிருக்கோம். எல்ஸில் பாருங்கள் கீழே ரெண்டுமே மேலே உள்ள 2 கண்டிஷனுமே இல்லை அப்படின்னா டிஜிட்டல் ரைட் 13 ஹை டிலே 1000ன்னு போட்டிருக்கோம். அடுத்தால டிஜிட்டல் ரைட் 13 லோ டிலே 1000ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதன் மூலமாக 2 புஷ் பட்டனும் ஆன் பண்ணலைன்னா அந்த ப்ரோக்ராம் இந்த எல்ஸ் வழியாக ரன் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ வந்து 1 செகண்ட் ஆன்லேயும் 1 செகண்ட் ஆஃப்லேயும் அந்த ப்ரோக்ராம் அந்த எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு எல்இடியை மைக்ரோ கண்ட்ரோலர் யூனோ மாடியூலை பயன்படுத்தி எப்படி பிளிங்க் பண்ண வைக்கலாம், அதையும் 3 விதமான மோடில் எப்படி பிளிங்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு நம்ம பயன்படுத்தின வந்து இஃப் ஃபங்க்ஷன். அந்த இஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அதனுடைய லைன் பை லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் எங்களது ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவீன் வீடியோஸ். Thank you very much.